வணக்கம் மக்களே. இந்த தோட்டத்தில் இந்த செடி தக்காளி நிறைய இருந்துச்சு. கொத்து கொத்தாக காய்க்கும் போதெல்லாம் நான் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் முடியலை பார்த்துங்க. நிறைய வேலைகளாக கிடந்துச்சு. சரி அப்படின்ட்டு பார்ப்போன்னு பார்த்தா இப்போ அந்த செடி கொஞ்சம் காய ஆரம்பிச்சிட்டு. ஆனாலும் பழங்கள் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பாருங்கள். செடி காஞ்சாலும் பழங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, இதை செடி காயங்களையும் இந்த பழங்கள் நம்ம ஆயங்களையும் கொஞ்சம் நம்ம வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள், பழம் நிறைய இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இதை சுவைக்கும் போது நம்ம இந்த பழைய காலத்தில் நம்ம நாட்டு தக்காளி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, கொஞ்சம் நல்ல புளிப்பும் ஒரு இனிப்புமாக கலந்துப்போம். அது சின்ன பழம்னாலும் ஒரு பழம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. முன்னால் ஒரு வீட்டில் நான் இது பார்த்துருக்கேன். ஆனால் அவங்கள்ட்ட இருந்து நான் இது விதை கேட்டேன், தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தரல. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு செடியோட மண் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அதை தட்டும்போது இந்த செடி எப்படியோ முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். நான் சாதாரண இது தக்காளி தான் அப்படின்னு நினச்சி விட்டேன். அது எடுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் அது பூத்து காய்க்கும் போது தான் இது செடி தக்காளி அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு. ஐயோ சாமி, நம்ம கேட்டது கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அந்த இடத்துல வளர விட்டேன். இதுக்கு உரமும் படுறதுக்கு வசதி கிடையாது. அப்படி பூர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியாது, தண்ணியும் ஊற்ற முடியாது. ஆனாலும் அது நல்லா கொத்தாக காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு பாருங்கள். இனிமேல் தான் இந்த விதையை எடுத்து வச்சு நான் கொஞ்சம் காய வச்சு போடணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் அது வரதா என்னன்னு தெரியல. ஏன்னா சில விதைகள் ரொம்ப நாளுக்கு மக்கி போய் அதுக்கப்புறமா வரும். இது நான் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எடுத்திருக்கேன். விதை சேகரித்து போட்டால் முடிஞ்சால் பார்ப்போம். அது வந்தால் தானே வரும். நிறைய விதைகள் போட்டாலும் சிலது வரவே செய்யாது. அந்த மாதிரி எனக்கு இந்த தோட்டத்தில்னால் ரொம்ப ஆர்வம் உண்டு. எனக்கு மனசு ரிலாக்ஸு இதில் தான் பாருங்கள், வேறு எதுலேயுமே கிடையாது. மனிதர்களால் ரொம்ப துன்பமும் மன கஷ்டம்தான். அது தராத ஒரு அமைதியும் இந்த செடிகள் தருது பாருங்கள். எனக்கு இதில் ஒரு சின்ன பூனாலும் சின்ன காய்னாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இதையும் அவ்வளோதான் சரி அப்படின்ட்டு இதை கண்டிப்பாக எடுத்துருந்தேன். இது ஸ்டார் ஃப்ரூட்டு. உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த குற்றாலத்தில் ஒரு இடம் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆன மனசில் நிறைய வருஷம் ஆகிட்டு பாருங்கள், 50 வருஷம் இருக்கும். அப்போது குற்றாலத்துக்கு ஒரு தடவை போயிருக்கும்போது கேட்டேன் எங்கள் வீட்டில். அப்போது இதெல்லாம் பணக்காரங்க சாப்பிட்றது ரொம்ப விலை அதிகம்னு பக்கத்தில் கூட போல பார்த்துக்கோங்க. அது எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. அது எப்படி சாப்பிட்றோன்னு பார்த்தா இப்போ நம்ம வீட்லேயே காய்ச்சிருக்கு. நான் நர்சரியில் தான் வாங்கினேன். இந்த செடி வாங்கி வச்சேன், நல்லா காய்ச்சிது. போன தடவைலாம் காய் பெரிய பெரிய காய் பாருங்கள். இந்த தடவை தான் காய் கொஞ்சம் சிறுத்து போய் அதுலேயே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கையில். காய் ரொம்ப பெருசாக இருக்கும், பிஞ்சு காயுமா நிறைய இருக்குது. ஆனால் இந்த வேனலுக்கு கீழே நிறையா உதிர்ந்துருச்சு பாருங்கள். எனக்கு இப்போ இதெல்லாம் வெளியில் குளிர் பிரதேசத்தில் தான் வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில இதை நீங்களே வீட்டில் முயற்சி செஞ்சு பார்க்கலாம், அது நல்லா வளர்ந்துரும் பாருங்கள். இப்போ இந்த செடியை ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டோம்னா நல்லா பழுத்து கனிஞ்சிட்டுனா இனிக்கும், இல்லைன்னா கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கும். ஆனால் கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ விலை சொல்லுவாங்கங்க. இந்த சமயத்தில் இந்த ஊருக்கு போயிருந்தேன், கொடைக்கானலுக்கு. அங்கே ஒரு ஆள் ஒரு 5 பிஞ்சு இது மாதிரி வச்சுக்கிட்டு எவ்வளோன்னு கேட்கேன், 100 ரூபா சொல்லுதாரு. ஒரு வயசானவர் பார்த்துக்கோங்க. அவ்வளோ இது என்ன பழம்னு கேட்டேன். இது ஒரு பழமா, பேரெலாம் தெரியாது, வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட அது வாங்கலை. அது அவர் மட்டும் அதை தான் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தார். ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு பாருங்க. நான் நினச்சிட்டேன் நம்ம வீட்டில் இப்படி பழுத்து போய் கிடக்கு அப்படின்ட்டு, இதுக்கு இவ்வளோ கிராக்கியா அப்படின்ட்டு. அப்புறம் இன்னும் இந்த பழங்களை பற்றி சொல்லணுன்னா, இன்னும் ஒரு ஊட்டிக்கு ஒரு தடவை போயிருந்தோம். அப்போது 60 ரூபாய்க்கு 2 பழம் கொடுத்தாங்க. ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கேன். 60 ரூபாய்க்கு 2 பழம் ஒரு பொம்பளை விற்றுட்டு இருந்துச்சு பாருங்கள். ஆசைப்பட்டு கேட்டேன், 2 பழம் கொடுக்குது. இப்போ இது செர்ரி பாருங்கள். இதுவும் என் ஃப்ரெண்டு தான் ஒரு கொடுத்தாங்க. செர்ரி பழம் இந்த உருண்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அது. பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக சின்ன இந்த ஒரு மாதிரி லாவெண்டர் கலர் இருக்குது. காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சின்ன காயாக அந்த குட்டி ஆப்பிள் மாதிரி அது காய்ச்சிருக்கு. இப்போ இது இது அது வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் சிகப்பு கலரு. இது இப்போ தான் இருக்குது. பச்சை ஏராளமாக காய்ச்சிட்டு அதை நான் எடுக்கலை, ஏன்னா நிறைய தடவை போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது பூ இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது. இது கொஞ்சம் தான் இருக்குது. அது காமனுக்கு அங்கிட்டாக்கிட்டு நிறைய கையை விட்டு
அத்துட்டு போயிடுவாங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.